விபத்தில் உயிரிழந்த 5 பேருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் பண்டிதவேடு கிராமத்தில் போஸ்டர்கள், பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை பார்த்து பெண்களும் முதியவர்களும் கதறி அழுதனர். இறந்தவர்களின் உடல்கள் வருகைக்காக அவர்களது உறவினர்கள் வீடுகளில் கட்டை கொம்புகளை தீயிட்டு எரித்து கண் விழித்து காத்து கிடந்தனர். முதல் என் மேல தான் வண்டியை விட்டுருக்கணும். நான் எஸ்கேப் ஆயிட்டேன். அதுக்கு பிறகு ஆட்டோ வந்துச்சு. ஆட்டோவில் மோதிருப்பாங்க. ஆட்டோவிலையும் ஸ்பீடாக, ஏன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதை கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அவன் கண்ட்ரோல் பண்ணாம தான் ஓட்டிட்டு வரான். எந்த இடத்துல ஹிட் பண்றதுக்கு இருந்தாங்க? என்ன கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் தூரத்தில். நான் பின்னாடியே வரேன். இது அப்படியே நிலை தடுமாறி தான் வண்டியை ஓட்டிட்டு போகிறான். ஆட்டோவை மிஸ் பண்ணால் அதுக்கு ஆட்டோவுக்கு முன்னாடி கிராமத்து மக்கள் எல்லாமே உட்காந்தாங்க. ஓரத்தில் அந்த லைனாக உட்காந்துருக்கு சொல்ல அப்படியே அடிச்சுட்டு அவன் தான் உள்ளே போயிருக்கணும். பட் ஆனால் ஏதோ பேலன்ஸ் பண்ணி 2-3 இது அடிச்சு அப்படியே எடுத்து போயிட்டு ஓரமாக அது நிறுத்திட்டான். நேரில் நான் பார்த்தேன். அவங்க அந்த மாடை வச்சு வயசானவங்க மழையிலும் காத்துலயும் அவங்க அதை வச்சு பொழைச்சி நின்றாங்க. அவன் எப்படி வந்தான், குஷ்டு வந்தானா இல்லை கெஞ்சாடிச்சிட்டு வந்தானான்னு தெரியல. அந்த ஓரமாக உட்காந்து இருந்துக்கிறாங்க. ஓரமாக உட்காந்து அத்தனை பேரும் காலி, குழு கூட தலை காலி எதுவுமே கிடையாது. அவங்க எதை வச்சு அவங்க வீட்டில் கூட சாவு மாலை போட்டு எப்படி இது பண்ணுவாங்க? தலையே இல்லை, கால் இல்லை, கை இல்லை, குழு கூட கிடக்குறாங்க. அந்த அளவுக்கு வண்டி ஓட்டுன்னு போறாங்கன்னா அவங்கள விடலாமா? அவங்க சடோன்னு பள்ளத்தில் கூட இறங்கி இருக்கலாம். ஆனால் அவங்க உயிரை பாதுகாப்பு பண்ணுறதுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி அவங்களோட வெறி இருந்தால் அந்த மாதிரி தான் நடக்கணுமா? 5 உயிர் போயிடுச்சு. ஏன் 5 உயிர் போயிட்டு பள்ளத்துக்குள்ளே கிடக்குது? அவனுக்கு இறந்து போகிறதானே? அப்போ அந்த அளவுக்கு அவனுக்கு மெயின் செட் கண்ட்ரோலில் தான் இருந்திருக்குது. ஆனால் ஒருத்தர் அடிச்சுட்டு அவன் உயிர் தப்பிக்கணும்னு இருக்கு. இறங்கி ஓடுறவனுக்கு ஒன்றுமே தெரியாதா? சொல்லுங்க, ஒண்ணுமே தெரியாதா? அப்ப இறங்கி ஓடுறான். கரெக்டா நார்மல்ல தான் இருந்திருக்கிறான். அவன் கழுவிட்டு பேசினா சார், ஒரு உயிருக்கு மதிப்பு இல்லாத போயிடுச்சு சார். அப்போ உயிருக்கு அவ்வளவுதானா மதிப்பு? ஒரு உயிரே போயிடுச்சு சார். 5 உயிர் போச்சு சார். 5 உயிர் போச்சு. அந்த 5 உயிருக்கு மதிப்பே இல்லையா சார்? மதிப்பே கிடையாது. பணத்துக்கு தான் மதிப்பா? ரோட்ல உட்காந்தவனா ரோட்ல போல வண்டி அவன் போய் கிராஸ்ல விட்டான். 5 பேரும் காலி பண்ணிட்டான். எப்படி சார் அது நிவாரணம்? அவங்க பாடிக்குள்ள வரத்துக்குள்ள காசு வரணுங்க. அதான் எங்களுக்கு உதவி. அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்க குடும்பத்துக்கு உதவி செய்யணும். ஒரு 5 உயிர் போயிடுச்சு சார். எப்படி சார் இதெல்லாம்? சார் 5 உயிர் போயிடுச்சு சார். எங்களுக்கு பார்க்க முடியல சார். பார்க்க முடியல சார். பார்க்க முடியல சார். எங்களுக்கு சதிக்க முடியல சார். அவங்களுக்குள்ள எப்படி சார் பாத்தீங்க? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.